அதாவது 2 நாளைக்கு முன்னாடி விஜய் சுய ஒழுக்கம் இல்லாதவர், அவர் எப்படி தலைவரா ஏத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஒரு கமெண்ட்ல ஒரு கேள்வி வந்துச்சு. அவங்களுக்கு ரொம்ப பதிலடியா, ரொம்ப ஆக்ரோஷமா விஜய் பெரிய ஒழுக்க சீலராக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீட்டி முளைக்கு நம்ம ஒரு பதிலடி கொடுத்துருந்தோம். அதுக்கு இந்த நேரத்தில் நான் வருந்துறேன். நண்பா, நீங்க சொன்னது சரிதான். அதே மாதிரி ராஜா பேரன் ஒரு இன்ஸ்டா யூடியூப்ல ஃபேமஸான நாம் தமிழ் சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ராஜா பேரன் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் சங்கீதா பிரச்சனை இல்லை, விஜய்க்கு எதிராக பார்த்தீங்கன்னா பேசியிருந்தாரு. அப்பவும் அவரை எதிர்த்து நான் பேசியிருந்தேன். அவர்கிட்டையும் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் நயனா நாகேந்திரன் அவரும் பார்த்தீங்கன்னா திரிஷா பற்றி பேசுனதுக்கு ஒரு பெரிய மனுஷன் இப்படிலாம் பேசலாமையா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக விமர்சிட்டு இருந்தேன். அவர்கிட்டையும் நம்மளுடைய வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம தானே அவங்களுக்கு பள்ளி கொடுத்தோம் பொதுவெளியில். அப்போ அதே இடத்துல அது தப்புன்னு தெரியும் போது அது தப்புனா நான் அதை உணர்ந்துக்கிட்டேன். ஏன்னா இவரை பற்றி இப்படி தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இவர் அப்படிப்பட்டவர் தான்ட்டு. விஜய் யாரை பற்றி கவலைப்படாமல் தனக்கு யார் முக்கியங்கிறத நேற்று காமிச்சிட்டாரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஒழுக்கம் இல்லாத விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுனதுக்கு நான் மிகவும் வருந்துகிறேன். ஓகேவா?